இது பம்பர மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுடைய விளையாட்டு, நம்மளுடைய பாரம்பரியமான விளையாட்டில் இதுவும் ஒன்று. இந்த பம்பர மிட்டாய் விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கட்டவரில் இருக்கு பாருங்கள். இந்த கட்டவரில் நம்ம நூலை இந்த சைடு நம்ம போட்டுக்கிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த கையில் இந்த கட்டவரலுக்கு அடுத்த வரலில் நம்ம இந்த கைத்தை இந்த நூலை நம்ம அதில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அப்படியே சுற்றிடணும். முடிஞ்சளவுக்கு ஒரு 20 சுற்றாலும் ஒரு 40 சுற்றாலும் சுற்றிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நல்லா கை நல்லா முறுக்கிடும். முறுக்கி ஏறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பொசிஷனை வந்துட்டு பாருங்கடா இப்படி இழுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது அழகாக நல்லா பொம்புற மாதிரியே நல்லா சுற்ற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இது. குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னே இந்த விளையாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துலேயும் இந்த கேம் வந்து பெரிய ஒரு இடத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேமாக விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இந்த பயிற்சி முறையில் நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் நம்ம இதில் முழுமையாக செலுத்தி நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பயிற்சி இது வந்து சிங்கிளாக நம்ம பண்ணுறத விட ஒரு குழுவாக சேர்ந்து இந்த மாதிரி செய்யக்குள்ள அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட இதே மாதிரியே மூமெண்ட்டு இப்படி கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து யார் அதிக நேரம் பண்ணுறாங்களே அவங்க இந்த பொம்பரை விளையாட்டு, அதாவது கைத்தில் பொம்பரை விளையாட்டில் வந்து வின்னரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நூல் பொம்பரம் பாருங்கன்னா இப்படி தான் சுற்றும். இந்த கேமோடைய வந்து பொம்பரம், அதாவது பார்த்திங்கன்னா நூல் பொம்பரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பம்பர மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் ஸ்பீடு வந்து நம்ம எந்தளவுக்கு வேணாலும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேம், இந்த பம்பர மிட்டாய் கேம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்படி மிட்டாய் கட் ஆகிடுச்சுன்னா மறக்காமல் சாப்பிட்ருங்க. பாய் பாய்.